வாழ்ந்துட்டு. இல்லை ஆட்சியே முடிய போகுது, இப்போ வந்து போராட்டம் நடத்துறீங்க, ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? ஆட்சி முடிய போகுது. இன்னைக்கு வந்து போராட்டம் வந்து எதற்காக நடத்துகிறோன்னா 5 வருட காலமாக வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு போன வாரம் 29ஆம் தேதி அன்னைக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்த பென்ஷன் வந்து 1400 ரூபாய் ஏற்றி 3400 ரூபாய் கொடுத்தாரு. அதோடு சேர்த்து எங்களுக்கான காலமுறை ஊதியமும் அவர் கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் அந்த அறிக்கையில் எங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. இன்னைக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை கூட அவர் ஏற்றியே கொடுக்கல. விகிதத்தை கூட ஏற்றி கொடுக்கல. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாற்றமும் ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் இருக்குது இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 2021 தேர்தல் போது நான் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு வந்து உங்களுடைய நிறைவேற்றுவேன், உங்களுடைய காலமுறை ஊதியத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். அதனால தான் நம்பி 2021 தேர்தல் அவரை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அவரை வந்து முதல்வராக உட்கார வச்சுருக்கோம். இது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்படி எங்களை நடு ரோட்டில் உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ மீண்டும் 2026 முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பீங்களா? எங்களுக்கான காலமுறை ஊதிய கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டால் கண்டிப்பாக அவர்தான் முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இவங்க கூட்டம் போட்டிருக்கீங்களா, என்ன காரணம்? தமிழ்நாடு கட்டுமான அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்று 3வது கட்ட போராட்டமாக 6வது நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வேலை நிறுத்தத்துக்காண்டி காலவரட்டு வேலை நிறுத்தத்தை இன்று வந்து தொடங்கியிருக்கோம். 3ஆம் தேதியிலேருந்து தொடங்கியிருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்கள் 313 படி வாக்குறுதி அளித்த காலமுறை ஊதியம் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்து நாங்கள் நடு ரோட்டில் வந்து இல்லை ஆட்சியை முடிய போகுது இல்லையா, ஆட்சி முடியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, அந்த கோரிக்கை மறுபடியும் அவர் நிறைவேற்றுவார்னு எப்படி எது வச்சு நம்புறீங்க? ஆட்சி முடியும் போது நாங்கள் கோரிக்கை வைக்கல. அவர் சொன்ன 2021 சொன்ன காலமுறை ஊதியத்தை கொடுப்பேன்னு சொன்ன வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்கறோம். இன்னைக்கு நாங்கள் அந்த வாக்குறுதியை கேட்கல. 5 வருடமா கேட்டுட்டு இருக்கோம். 5 வருஷமா போராடி தான் இருக்கீங்க. ஓகே, இது போராடினது பார்த்தீங்கன்னா எந்த தலைவர் வந்து உங்கள்கிட்ட சந்திச்சு இதுமாரி நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க? இல்லை, எந்த தலைவரும் வந்து இங்கே வந்து சொல்லலை. இப்போ நேற்று வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து போராட்டத்தில் செங்கல்பட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து கோயம்புத்தூரில் வந்து வான்மதி பிஜேபி தொடர்பில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி சென்னையில் யாருமே வந்து எங்களுடைய போராட்டம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாரா வந்து உங்ககிட்ட வந்து வந்தாங்களா? இல்லை, பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க. பேச்சுவார்த்தையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான விஷயங்களை நடத்தி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் தோல்வியானதுங்கிறது அன்றைக்கே நாங்கள் வந்து மீடியா கிட்ட அறிவிச்சுட்டு வந்துட்டோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் வாக்குறுதி நிறைய பேர் கொடுப்பாங்க இல்லையா, அது அதிமுக கொடுப்பாங்க, திமுக கொடுப்பாங்க. இவங்க கொடுக்குறதுல வாக்குறுதியில் யார் கரெக்டாக நிறைவேற்றுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே நிறைவேற்றலைங்கிறது தான் இந்த விஷயம். ஏன்னா எல்லாருமே வாக்குறுதி கொடுக்கும்போது கொடுத்துட்றாங்க, ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. எப்பவுமே சத்துணவு அங்கன்வாடியை மட்டும்தான் குறி வச்சு அனைத்து பேரையும் வந்து ஒரு விஷயத்தை கூட சரி பண்ணி கொடுக்குறதுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி இல்லை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இல்லை சொல்கிறாங்க, ஆனால் பெண்களுக்கு 1000 ரூபாய் பஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் மகளிருக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல நாங்கள் எந்த வருத்தமும் படலை. ஆனால் அன்னைக்கு வந்து பகுதி நேர ஊழியர்கள் சொல்லி எங்களுக்கு அந்த 1000 ரூபாவுடைய திட்டம் கூட எங்களுக்கு கிடையாது. ஆனால் அன்னைக்கு நாங்கள் பகுதி நேர ஊழியர்களாக ஆகிடுறோம் கொடுக்கும்போது. இப்போ வந்து நாங்கள் அரசு ஊழியர்களாக ஆகிடுறோம். எந்த திட்டத்துலையுமே நாங்கள் வந்து எங்களை எந்த ஒரு விதத்துலையும் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஓகே, இப்போ 2026 அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் போட்டிடுறாங்க. எந்த அரசியல் தலைவருக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டும்தான் நாங்கள் வந்து சொல்ல முடியும். ஆனால் ஆட்சிக்கு வரதுன்றதுக்காண்டி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்கிறோம். ஆட்சிக்கு வந்தால் செய்கிறோன்னு சொன்னவங்க 2021 சொன்னவங்க இன்னும் செய்யலைங்கிறதுக்காண்டி தான் போராட்டம் பண்ணுறோமே தவிர இல்லை மீண்டும் வரவடியவங்களுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணலாம். மீண்டும் திமுக அரசு வந்து நான் வந்து நிறைவேற்றினேன், ஆட்சிக்கு வந்தோம் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்புவீங்களா? மீண்டும் நம்ப மாட்டீங்க. அப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அதை சொல்ல முடியும். ஓகே, சீமான் விஜய் பார்த்தினாக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய விருப்பம். எங்களுடைய கூட்டமைப்பில் அனைத்து பேருமே நாங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, வீதியாக வந்து நாங்களும் வந்து யார் நல்லவங்க யார் வந்து நம்மளுக்கு செய்வாங்கன்றத வீதியாக சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் முடிவு எடுத்துட்டு நாங்கள் சொல்லுவோம். 2026 மாற்று அரசியல் ஆசைப்படுறீங்களா? மாற்று அரசியல் ஆசைப்படலை. ஆனால் அவரே வந்தால் நாங்கள் நல்லா இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களுடைய தமிழக முதல்வர் இன்னும் கூட நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம். எங்களுக்கு காலமுறை ஊதியத்தை அவர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்று உட்கார்ந்துருக்கிறோம். ஓகே, விஜயன் அரசியல் வந்திருக்காரு இல்லையா, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? அவருடைய கருத்தில் எங்களுக்கு இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, சீமான் அண்ணன் வந்திருக்காரு இல்லையா? சீமானுக்கெல்லாம் சுத்தமாக சொல்ல வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ எங்களால் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது. ஓகே, நன்றி.